இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 160. இவங்க எல்லாருமே லேண்ட் ஆஃப் சைலன்ஸுக்குள்ளே நுழையும் போதே ஒரு திருடனோட ட்ராப்பில் மாற்ற மாதிரி தான் போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம லீவ் ஷினோபிஸ் மாதிரி தெரியக்கூடாது. ஸோ நார்மலாக போனோம். பிகாஸ் மற்ற நேஷனுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட மிஷின் என்னன்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்கிறேன். உள்ளே போயிட்டு நம்ம பிளாக் மார்க்கெட்டில் அந்த அஷிரமாவோட சில்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை திரும்ப கொண்டு வரது தான் நம்மளோட வேலையன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் 3 பேருமே கூட்டிகிட்டு போகிறதுல எனக்கு சுத்தமாகவே விருப்பம் கிடையாது. பிகாஸ் இந்த விஷயத்துலலாம் கெனினான உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியாது. பிகாஸ் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே நீங்கள் இறக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தான் முக்கியம் வந்த இடத்துல சொல்கிறாரு. ஆக்சுவலாக நருட்டோ தான் இந்த புது மிஷினே உங்களுக்கு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக நம்ம இதில் ஃபெயில் ஆகக்கூடாது, இதை கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல பருட்டோ மற்றவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த இடத்தோட என்ட்ரன்ஸுக்கிட்ட இவங்க போக எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லைன்ற மாதிரி பருட்டோ கேட்பான். இந்த இடத்துல ஷினோபிஸ் எல்லாருமே வித்தியாசமான கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எதை நம்புவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியும் பவரும் மட்டும்தான். ஸோ அதனால் பார்த்து இருந்துக்கொன்ற மாதிரி தான் அந்த இடத்துல முகினோ சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே பிளாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக வெளியில் திருடப்பட்ட ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல விற்றுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிங்கோ புக்கில் இருக்க ஒருத்தமே அந்த இடத்துல இருக்கான். இப்போ நம்ம அவனை பிடிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி சாரடா அந்த இடத்துல கேட்க, இப்போதைக்கு நம்மளோட வேலை அஷிராமா சில்ஸை முடிஞ்ச அளவுக்கு வேகமாக தேடி அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முகினோ அந்த இடத்துல சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின்ஸ்லாம் போயிருப்பார் இல்லையா, அந்த சமயத்தில் நிறைய ஸ்மால் மிஷினோட ஷினோபிஸ் எல்லாருமே பார்த்துருப்பாரு. அவங்களுமே அந்த இடத்துலலாம் இருக்காங்க. ரூமர்ஸ் வந்து வேகமாகவே பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதுக்கு நடுவில் கடைக்குள்ள இருந்து ஒரு சின்ன பையன் பொருளை திருடிக்கிட்டு வேகமா ஓட, கடைக்காரனுமே அந்த சின்ன பையனை துரத்திக்கிட்டு ஓடுறான். இப்படிலாம் நடக்குமான்ற மாதிரி பருட்டோ பார்த்துக்கிட்டு இருக்க. சின்ன நேஷனோட ரியாலிட்டியே இதுதான், நான் போனேன் நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் நடக்கும்ன்ற மாதிரி அந்த இடத்துல மொகினோ சொல்றாரு. அங்கே இருக்க ஒரு கடைக்காரன் கூப்பிட்டு இந்த ஹெட் பேண்ட் வேணுமா, இந்த ஹெட் பேண்ட் வேணுமான்னு சொல்லிட்டு ஹெட் பேண்ட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கா. ஏகப்பட்ட வில்லேஜோட ஹெட் பேண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல இருக்கு. அதை பார்த்தா பருட்டோ வந்து ஹெட் பேண்டுன்றது ஒரு மரியாதையான விஷயம், அதை காசுக்கு விற்கிறாங்களேன்ற மாதிரி கடுப்பாக, இந்த இடத்துல மரியாதைலாம் முக்கியம் கிடையாது, காசு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லுவான். அவங்ககிட்ட காசும் பவரும் இருந்தால் நீ என்ன வேணா பண்ணலாம். அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே ஒரு சந்துக்குள்ள ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. இந்த மார்க்கெட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியுமாமே, ஒருத்தன் ஒரு பொருள் உங்ககிட்ட விற்றான், அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாதிரி பருட்டோ கேட்ட உடனே, இந்த இடத்துல நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், இதை பற்றிலாம் பேச முடியாதுன்னு ஒரு டோரை போட்டு மூடிடுவான். இருந்தாலும் பருட்டோ உள்ளே வந்துடுவான். நான் தான் மரியாதை வெளிலப்படான்னு சொன்னல, தேவையில்லாமல் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் 2 தடி தாண்டவரான அடிக்கிறதுக்காக இறக்கி விடுறான். இருந்தாலும் பருட்டோ அவங்க 2 பேரையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த கடைக்காரன் கழுத்துலேயே கத்தியை வச்சு கொஞ்சம் பேச முடியுமான்ற மாதிரி கேட்க, அதுக்கப்புறம் டோரை தந்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து அஷிராமா சில்ஸை வித்தவனை பற்றி எதனா தெரியுமான்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் உன்னை கொடுக்குற இன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்போ நீங்கள் இதை வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி விக்டர் கம்பெனியோட எம்ப்ளாய் ஐடி கார்டை அந்த இடத்துல காட்டுறாங்க. அப்போ அனாட்டோ கூட இருந்தவன் தான் அஷிராமா சில்ஸை வச்சுருந்துருக்கணுன்ற மாதிரி சொல்ல, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் தான் அந்த அஷிராமா சில்ஸ் இந்த இடத்துல விற்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு காணாமல் போயிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. அப்போ அஷிராமா சில்ஸ் இந்த நேஷன்லேயே இல்லாமல் இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்ல, இந்த நேஷனில் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்கன்னா இந்த நேஷனில் இருக்க அஷிராமா சில்ஸை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பணக்காரங்க போகிற இடத்துல தான் லேடிஸ்லாம் இருப்பாங்க. அந்த லேடிஸ் கிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப்பில் தாங்க. இவங்களுமே அந்த கிளப்புக்கு போக அந்த இடத்துல கிராஷியை இவங்க பார்க்குறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சேர்ந்த ஒரு மெடிக்கல் நிஞ்சா தாங்க. அவன் மேலே ஆல்ரெடி ஏகப்பட்ட சந்தேகங்கள்லாம் இருக்கிறதுனால அவனுமே பிங்கோ புக்கில் தான் இருக்கான். அவன் வந்து இந்த இடத்துல இருக்கிறது இன்னமும் நிறைய விஷயங்களை வந்து சந்தேகப்பட வைக்குது. அது மட்டும் இல்லாமல் அஷிராமா சில்ஸை ஹேண்டில் பண்ண நிறைய லெவல் தெரிஞ்ச மெடிக்கல் நிஞ்சாவாக இருக்கணும் இல்லையா. ஸோ இதுக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம தான் இவங்க யோசிக்கிறாங்க. பர்ட் அந்த இடத்துல அவனோட 60 ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி கிராஷிக்கு பக்கத்தில் போயிட்டு நல்லா வழிஞ்சு பேச அவனுமே பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாங்க. உடனே 4 பொண்ணுங்களுக்குமே பயங்கர காண்டாய் கத்திக்கிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உங்க மூஞ்ச பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, போர் அடிச்சிருச்சு, நீங்க 4 பேரும் கிளம்புங்கன்ற மாதிரி அந்த இடத்துல கிராஷிக்கு சொல்றான். பர்ட் அந்த இடத்துலயே பொண்ணு மாரி ஆக்ட் பண்ணி அப்படியே அவங்ககிட்ட பேச்சு போட்டுக்கிட்டே அந்த சூட் கேஸ்ல என்ன இருக்குன்ற மாதிரி கேட்க, நம்ம 2 பேரும் தனியாக இருக்கும் போது சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். இப்படி அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம சாரடா வந்து அந்த யூஸ்லெஸ்ஸான ஜூட்ஸ் வந்து இப்படி யூஸ் ஆகுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிட்டு இருப்பா. பரவாயில்ல என்ன தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல முகினோவுமே சொல்லுவார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம பருட்டோ அண்ட் கிராஷிக்கு 2 பேருமே வெளியில் போகிறாங்க. அந்த சமயம் அந்த 4 பொண்ணுங்க பயங்கர காண்டோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த சின்ன பையன் வேகமாக ஓடி போய் அந்த சூட் கேஸை திருடிட்டு ஓடி போயிடுவான். நம்ம கிராஷிக்கு வேகமாக போய் அந்த சின்ன பையனை பிடிச்சி மெதி நம்ம மூஞ்சில் மிதிச்சு திருட்டு பையன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க, பருட்டோ அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் நார்மலாக மாற அந்த இடத்துல கிராஷிக்கு பருட்டோ 2 பேருமே சண்டை போடுறாங்க. கடைசியில் கிராஷிக்கு அடி வாங்கி கீழே விழுக, அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல இவங்கள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கிராஷிக்கு தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு வந்துடுவாங்க.
கிரஷிக்கியே கட்டி போட்டு உன் ட்ரெஸ்ல வந்து வெறும் சரக்கு படல் மட்டும் தான் இருக்கு, நீ வந்து நிறைய காசு எதிர்பார்க்கறன்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்த இல்லையா, அது அஷிராமா சேல்ஸுக்கு தானே, எல்லாத்தையுமே சொல்லுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நீ சொன்னீங்கன்னா நாங்கள் உன்னை விட்டுடுறோம், இல்லைனா உன்னை ஹிடன் மிஸ்டிக்கிட்டே ஒப்படைச்சிருவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கிராஷிக்கு அந்த இடத்துல நான் எனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி நினச்சேன், பட் அது மொத்தமாகவே தப்பாக போயிடுச்சு. இந்த இடத்துல என்ன ஒருத்தன் அந்த ஆஃபர் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க, பிகாஸ் எனக்கு வந்து அஷிராமா சேல்ஸோட நாலேஜ் இருக்குன்னு நினச்சி, பட் எதுவுமே வேலைக்காகலை, அதை தவிர மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்கிறான். உன்னோட டீலர் யாரா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, எனக்கு ஆஃபர் பண்ணவனோட நேம், பர்சனாலிட்டி, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு ஹிடோனிட் பிரிட்ஜு கிட்ட என்னை வர சொல்லியிருக்கான், அது மட்டும் தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு என்னை விடுங்கன்ற மாதிரி கேட்குறான். நீ சொன்ன விஷயங்கள் உண்மையா இல்லையான்னு எப்படி எங்களுக்கு தெரியும், அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அதை செக் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் உன்னை விடுவோன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. கொடங்குமாரு என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு அவன் கிராஷாக்கி மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுவை யூஸ் பண்ணி அவங்க கூட போய் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதில் பெரிய சேலஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எவ்வளோ நேரம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸுவிலே இருப்பான்றது தான். ஆனால் இவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷிராமா சேல்ஸை கண்டுபிடிச்சி அதை லீஃப் வில்லேஜுக்கே கொண்டு போகிறது தான். அப்படி நம்ம கொண்டு போயிட்டோன்னா யாரையுமே கொல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம வந்து சேஃபாக இருப்போம். அப்போ ஆப்போனன்ஸ் நம்மளை அட்டாக் பண்ணால் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும் போது, அவங்களாம் இனிமையாக இருந்தாலும் இந்த இடத்தோட திருட பசங்களாக இருந்தாலுமே நம்ம அவங்கள கொல்லக்கூடாது, கேப்சர் மட்டும் தான் பண்ணணும். இந்த விஷயத்துக்காக நம்ம 2 டீமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நானும் பருட்டும் பிரிட்ஜு கிட்ட போகிறோம், அந்த இடத்துல தான் அவங்கள மீட் பண்ண முடியும். இன்னொரு பக்கம் நீயும் முகினவும் சேர்ந்து தான் மற்ற விஷயங்களை பார்த்துக்க முடியும். உன்னோட ஷரிங்கனை வச்சு அவங்களோட மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணு. இவங்க எல்லாருமே அந்த பிரிட்ஜு கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல ஒருத்தன் வந்து வரான். உடனே கிராஷிக்கு வந்து இடத்துல முன்னாடி போக, இவன் யாரு அப்படின்னு நம்ம தான் அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறாங்க. இவன் வந்து என்னோட அசிஸ்டன்ட், நான் வந்து ஒரு சர்ஜென்ட் இல்லையா, அதனால என்னோட பொருட்கள் எல்லாத்தையுமே தூக்கிட்டு வரதுக்காக தான் இவனை வச்சிருக்கின்ற மாதிரி அந்த இடத்துல கோணங்கமாரு கிராஷிக்கியோட உருவத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அஷிராமா சேல்ஸை பற்றி அசஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன கூப்பிட்டுருந்தீங்க, நான் கேட்ட பணத்தை நீங்கள் குடிப்பீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கும் போது, அதுக்காக தான் நாங்கள் உன்னை வந்து கூப்பிட்டுருந்தோம், உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, எனக்கு கிடையாது, நான் வந்து அவங்களோட பட்லர் தான், நான் அவங்களுக்கு வேலை செய்கிற ஒரு ஆள் தான், அவங்க வந்து ரொம்பவே நேசமானவங்க பாசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலாளியை பற்றி எல்லா விஷயத்தையுமே அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி, அவங்க யார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் உண்மையான கிராஷிக்கியான்னு நாங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு நாங்கள் டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்கிறான். என்ன டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அவனோட கையில் இருக்க துணியை விளக்கனா அவன் மாதிரியே அஷிராமா சேல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உண்மையான கிராஷிக்கா இருந்தீங்கன்னா உங்களால் இதை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல அவன் மயங்கி விழுந்துருவான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம்.